Good afternoon to all 9th standard students. கெமிஸ்ட்ரியில் நம்ம 11th சாப்டர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற யூனிட் பார்த்துட்ருக்கோம். என்னென்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.6 இருக்கக்கூடிய ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ் இந்த 3 டாபிக்ஸும் மிஸ் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் என்னன்னாக்கா 11.7 கொடுத்துருக்கக்கூடிய லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 லாஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதை எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட 17th சென்ச்சுரியிலே வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த லாஸை ஃபுல்லாக மெத்தட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா trying to find out methods for converting one substance into another. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸாக எப்படி கன்வெர்ட் ஆகுது, எந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாமே 17th சென்ச்சுரியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றின லாஸ் தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 லாஸும். First one, law of conservation of mass, law of constant proportions, law of multiple proportions, law of reciprocal proportions and Gay-Lussac's law of gases volumes. இந்த 5ல் ஃபஸ்ட்டு 2 வந்து நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ தேர்ட் ஒன் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். law of multiple proportion அந்த பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பாருங்கள். This law was proposed by John Dalton in 1804. 1804 ஆண்டே ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த லாஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, when two elements A and B combine together to form more than one compound. A and B அப்படின்ற 2 காம்பவுண்டும் ஒன்றா 2 எலமெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு நியூ காம்பவுண்டை கொடுக்குது. தென் டிஃபரெண்ட் மாசஸ் ஆஃப் A which separately combine with a fixed mass of B are in simple ratio. நம்ம எடுத்துருக்கக்கூடிய 2 சப்ஸ்டன்ஸில் A சப்ஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்குமா, பட் B அப்படின்ற சப்ஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு மாஸ் நம்பர் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு ஒரு சிம்பிள் ரேஷியோவில் ஒரு தேர்ட் காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இந்த சைட் பாருங்கள், என்னென்ன எலமெண்ட் எடுத்து கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் 2 டிஃப்ரெண்ட் ஆக்சைட்ஸ். கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸை தருது. அது என்னென்ன, கார்பன் மோனாக்சைடு CO அப்படின்றது கார்பன் மோனாக்சைடு, CO2ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? அடுத்தது ஃபார்முலா, அது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் CO2 போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோடைய மாஸ் நம்பர் என்னென்னன்றது தான் அவன் கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ கார்பனுடைய மாஸ் எவ்வளவு 12, ஆக்சிஜனுடைய மாஸ் எவ்வளவு 16 கொடுத்துருக்கான். அப்போ இது ரெண்டும் ஒன்றா கம்பைன் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ 1:2. அதே CO2ங்கிறது இன்னொரு சப்ஸ்டன்ஸ், அதுலேயும் 12 கார்பன் தான் இருக்கும், 32 ஆக்சிஜன் இருக்குது. எதனால் 32 ஆக்சிஜன் இருக்குது, மேலே COவில் சிங்கிள் ஆக்சிஜன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த ஆக்சிஜனுடைய மாஸ் வந்து 16, கீழே இருக்கிறதுல ட்வைஸ் டைம் வந்து ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால தான் 16 × 2 பெருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு 32 வரும். பட் அதோடைய ரேஷியோ எல்லாமே ஒன்று தான், 1:2 தான். ஓகேவா? தென் செகண்ட் என்ன கொடுத்துருக்கான், law of reciprocal proportions. law of reciprocal proportions. The law of reciprocal proportions was proposed by Jeremias Richer in 1792. இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவர் இந்த லாவை இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, if 2 different elements combine separately with the same weight of a third element, the ratio of the masses in which they do so are either same or a simple multiple of the mass ratio in which they combining among themselves. AB அப்படின்ற 2 சப்ஸ்டன்ஸும் எவ்வளோ வெயிட் இருக்கோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நமக்கு ஆப்ஷன் C அப்படின்ற ஒரு நியூ காம்பவுண்டை நமக்கு கொடுக்கும். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கூடிய ABC எல்லாமே ஈக்குவல் மாஸில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கன்சிடர் த 3 elements ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்டு வாட்டர். நம்ம ஹைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்டர் எடுத்திருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க மாதிரி ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்க மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. CH4CO2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த CH4ல் கம்பைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, கார்பன், ஹைட்ரஜன் எல்லாம் இருக்குது.
அடுத்து CO2ல கார்பனும் ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா, இதோடைய வெயிட்ஸ் எவ்வளவு 12.4, இதில் 12.32ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 7.3 பாருங்கள். கே-லுசக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ் கொடுத்துருக்காங்க. கே-லுசக் லா, அக்கார்டிங் டு Gay-Lussac law, whenever gases react together, gases எல்லாம் ஒன்னோட ஒன்று react பண்ணும்போது the volumes of the reacting gases bear a simple ratio and the ratio is extended to the product when the product is also in gaseous state, provided all the volumes are measured under similar conditions of temperature and pressures. ரெண்டு கேஸஸும் ஒன்றா நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னாக்க இப்போ 1 ரேஷியோவில் இருக்கக்கூடிய இந்த கேஸஸ் வந்து டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் நம்ம ரியாக்ட் பண்ணோன்னாக்கா அது 2 வால்யூமாக கன்வெர்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ பிக்சர் பாருங்கள். 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜனையும் 1 வால்யூம் ஆஃப் குளோரினையும் சேர்த்து நம்ம ரியாக்ட் பண்ணோன்னாக்கா நமக்கு 2 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபிகரில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் கே-லுசக் லா அப்படின்றது. தென் குவாண்டம் நம்பர்ஸ் 11.8ல் கொடுத்துருக்கக்கூடிய குவாண்டம் நம்பர்ஸ். when you specify the location of a building you usually list which country it is in, which state and city it is in that country. அதாவது ஒரு பில்டிங் வந்து ஒரு இடத்துல இருக்குது, பில்டிங் மட்டும் இருக்கிறது தான் நமக்கு தெரியும். அது வந்து எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த கண்ட்ரியில் இருக்குது, எந்த சிட்டியில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்கிறது முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதே போல் தான் ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் என்னென்ன இருக்குது, அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆக முடியும், அந்தந்த எலக்ட்ரான்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்குறது தான் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஜஸ்ட் லைக் we have 4 ways of defining the location of building. ஒரு பில்டிங்கை கண்டுபிடிக்கணும், நம்ம என்னென்ன லொக்கேஷன்ஸை கண்டுபிடிக்கணுமா, எந்த கண்ட்ரியில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த சிட்டியில் இருக்குது, தென் எந்த ஸ்ட்ரீட்டில் எந்த அட்ரஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சா தான் அந்த வீடு இருக்கிற இடத்த நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. we have 4 ways of defining the properties of an electron. எக்ஸாம்பிள் 4 குவாண்டம் நம்பர்ஸ். அதே போல் தான் ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. thus the numbers which designate and distinguish various atomic orbitals and electrons present in an atom are called quantum numbers. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஆட்டம் இருக்குதுனாக்கா அதை சுற்றிலும் 4 செல்ஸ் இருக்கும். அந்த 4 செல்ஸோட நேம் என்ன, கே செல், எல் செல், எம், என் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, இப்போ செல்ஸுன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னாக்க குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கன்வேடு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஃபஸ்ட்டு டைப் என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதை வந்து அதோடைய சிம்பிள் என்னது என். இதோடைய இன்ஃபர்மேஷன் கன்வேடுன்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க, மெயின் எனர்ஜி லெவல். அடுத்தது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். செகண்ட் ஒன் என்னது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். இதை எல் அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணலாம். இதோடைய இன்ஃபர்மேஷன் எவ்வளவு, சப்செல் ஆர் சேஃப் ஆஃப் ஆர்பிட்டால்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எம், ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஸ்பின் குவாண்டம் நம்பர் எஸ், ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்குதுலே அதை பற்றி படிக்கிறது ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இந்த 11th சாப்டர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிஸ் இன்றைக்கி என்னென்ன கொடுத்துருக்கேன், லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன், அதை 3 லாஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வித்து குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த 4 டாபிக்ஸையும் அழகாக ஹோம்ஒர்க் எழுதி என்னோடய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.